class we have discussed till Magadhan dynasty. அதுக்கப்புறம் 6th century BCEல வந்து archaeological sources பேஸ் பண்ணி ஒரு 3 ஈவெண்ட்டை நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. நார்தர்ன் பிளாக் பாலிஷ்டு வேர், அதுக்கப்புறம் வந்து we have discussed a few things with respect to metal coins and so many things, right? In today's class we are focusing on Mauryan dynasty, right? So Mauryan dynasty ஓட டைம் பீரியட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா from 321 BCE to 185 BCE. இது வரைக்கும் இருந்திருக்கக்கூடிய இந்த டைம் பீரியட்ல இருந்திருக்க டைனாஸ்டி தான் வந்து மௌரியன் டைனாஸ்டி. ஸோ அவங்கள பற்றி இன்னைக்கான கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம், ரைட்? ஸோ Magadhan dynasty we are discussing. We have completed this Haryanka dynasty, Shishunaga dynasty and Nanda dynasty. Now we are focusing on this Mauryan dynasty, right? Okay. நம்ம கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா மௌரியன் டைனாசிட்டி பற்றி அவங்க எப்படி உருவானாங்கன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் சோர்சஸ். இன்றைக்கான கிளாஸில் we are going to complete these 2 topics, right? சோர்சஸ் வரைக்கும் இன்றைக்கி பார்க்குறோம். அண்ட் இந்த அப்கமிங் கிளாஸஸ் we are going to focus on kings and their contributions, right? ஸோ மௌரியன் டைனாசிட்டியில் இருந்திருக்கக்கூடிய கிங்ஸ்லாம் யார் அண்ட் அவங்கெல்லாம் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஆஃப்டர் தட் we are going to see on this consolidation of the empire, right? ஸோ எப்படி இந்த எம்பையர் ஒரு சின்னதாக இருந்து எப்படி இவ்வளோ பெருசாக ஆயிருக்கும், அது மாதிரி இவங்களுடைய டெரிட்டோரியல் எக்ஸ்டென்ட் வந்து எவ்வளோ தூரம் இருக்குது, நார்த்தில் எவ்வளோ தூரத்துக்கு மௌரியன் டைனாஸ்டி இருக்குது, சவுத்தில் எவ்வளோ தூரம் இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர், ரைட்? எந்த ஒரு கிங்டமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு டைனாஸ்டி இருந்தாலும் சரி, அவங்களுடைய ரூலிங்ஸ் எப்படி இருந்தது, அதே மாதிரி அவங்களுடைய சோஷியல் லைஃபு, அந்த டைம் பீரியடில் இருக்கக்கூடிய எக்கனாமிக் டெவலப்மெண்ட் எப்படி இருந்தது, இதெல்லாம் பற்றி நம்ம படித்தாதான் வந்து லைக் வெதர் தேவர் ஸோ குட் ஆர் நாட் அண்ட் பீப்புள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்களா, இல்லை அப்படின்னா அவங்களுடைய ட்ரேட் எக்ஸ்டென்ட்டை வச்சு நம்ம எவ்வளோ தூரத்துக்கு இங்கே எக்ஸ்டர்னல் வேர்ல்டோடு இங்கே கனெக்டடாக இருந்தாங்க நமக்கு தெரிய வரும், ரைட்? அண்ட் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் த நெக்ஸ்ட் டாபிக் அண்டர் மௌரியன் டைனாசிட்டி இஸ் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் தி டைனாசிட்டி, ரைட்? ஸோ இவங்க மௌரியன் இப்போ எல்லா டைனாசிட்டிலையும் ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி மௌரியன் டைனாசிட்டிக்கு என்ன சிக்னிஃபிகண்ட்டான திங்ஸ் இருக்குன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் திங் இஸ் தட் ஹவு டைனாசிட்டி டிக்ளைன்ட், ரைட்? ஸோ எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் சரி ரைஸும் இருக்கும் ஃபாலும் இருக்கும், ரைட்? ஸோ எப்படி இந்த டைனாசிட்டி உருவாச்சுன்னு படித்தோமோ அதே மாதிரி ஹவு திஸ் டைனாசிட்டி டிக்ளைன்னு நம்ம வந்து படிப்போம். தென் ஃபியூ ஃபேக்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸாமினேஷன் and few general things we will be discussing under this Mauryan dynasty, right? So this is the overview of these classes. Upcoming ஒரு 4 to 5 classes வந்து நம்ம Mauryan dynasty தான் பார்க்க போகிறோம், right? First of all let's discuss let's get to know how this dynasty எப்படி உருவாச்சுங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம், ரைட்? ஸோ நம்ம வந்து தனநந்தான்னு ஒருத்தரை பார்த்தோம் இல்லையா, நந்தா டைனாசிட்டியோட கடைசி ரூலரான தனநந்தா. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா லைக் தான் கேந்திரா வந்து, அதாவது சேரிட்டி சென்டர் இருக்கு இல்லையா, ஸோ அதை ரன் பண்ணுறதுக்கு ஒரு பிராமணை வந்து ரெக்ரூட் பண்ணுறதுக்காக இவர் வந்து தேடிட்டு இருப்பாரு. ஸோ இந்த டைம்ல தக்சீலா யூனிவர்சிட்டி, தக்சசீலம்னு சொல்லுவாங்க, தட் இஸ் தக்சீலா யூனிவர்சிட்டியில ஒரு ஸ்காலர் இருக்காரு, அவர் தான் சாணக்கியா, ரைட்? ஸோ இவருக்கு வந்து 2 பேர் இருக்கு, ஒன்று சாணக்கியா, கௌதல்யா ஆர் விஷ்ணுகுப்தா, ரைட்? ஸோ சாணக்கியா என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. ஸோ இதனால தனநந்தாவுடைய கோர்ட்டுக்கு வராரு, ரைட்? ஸோ தனநந்தா வந்து சாணக்கியாவோட லுக்கை பார்த்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா லைக் அவர் வந்து இன்சல்ட் பண்ணிடுறாரு, ரைட்? ஸோ ஹி ஃபெல்ட் சாணக்கியா காட் இன்சல்டட் பை தனநந்தா. அதனால அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா லைக் வந்து உங்களை பவர்லேருந்து கீழே கொண்டு வர வரைக்கும், உங்களுடைய பிளானை ஃபுல்லாக டிஸ்ட்ராய் பண்ணுற வரைக்கும் நான் வந்து என்னுடைய தலைமுடியை வந்து கட்ட மாட்டேங்கிற மாதிரி அவர் ஒரு சபதம் மாதிரி எடுக்கிறாரு. இவருக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக, அதாவது தனநந்தாவை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக சாணக்கியா என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து ட்ரெயின் பண்ணுறாரு, தட் இஸ் சந்திரகுப்த மௌரியா, ரைட்? ஸோ ஹூ இஸ் திஸ் சந்திரகுப்த மௌரியா அப்படின்னா ஹி மைட் பி தி சன் ஆஃப் தனநந்தா அண்ட் அ சூத்ரா உமன், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் தட் இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா லைக் தனநந்தாவும் ஒரு ரொம்ப பீப்புளுக்கு பெனிஃபிஷியலான ரூலரும் கிடையாது, ரைட்? ஸோ ஒரு ரொம்ப அக்ரெசிவான ரூலர், அதே மாதிரி ஹி இஸ் குவைட் அப்ரெசிவ் நேச்சர், ரைட்? ஸோ அதனால மக்களுக்கு யாரும் தனநந்தா வந்து அவ்வளோ பிடிக்கிறது இல்லை. ஸோ எப்படா இவரோட ஆட்சியிலிருந்து விடுவு பெறுவோம்னு சொல்லிட்டு தான் மக்களும் காத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டைம் பீரியட்ல தான் யார் வராங்க அப்படின்னா சந்திரகுப்த மௌரியர் வந்து உள்ள வராரு, ரைட்? ஸோ திஸ் இஸ் த ஓவரால் ஸ்டோரி. வாட் அப்படின்னா நந்தா டைனாசிட்டியோட கடைசி ரூலர் வந்து தனநந்தாவுடைய தான் கேந்திரா, அதாவது சேரிட்டி சென்டர் ரன் பண்ணுறதுக்கு ஒரு பிராமணன் வேணும்னு சொல்லிட்டு இவர் வந்து ரெக்ரூட் பண்ண போறாரு. அப்போ தக்சீலா யூனிவர்சிட்டியில் ஒரு ஸ்காலர் இருக்காரு, அவர் தான் நம்ம சாணக்கியா, ரைட்? இவருக்கு அந்த போஸ்ட்ல அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு he just wanted to apply for the post. அதனால இந்த தனநந்தா கோர்ட்டுக்கு வராரு. இங்க வந்து he got insulted by this தனநந்தா just because for his look, and அதனால இவர் இன்சல்ட் பண்ணப்படுறாரு. After facing these much of insultation, சாணக்கியா என்ன பண்றாரு அப்படின்னா like he is grooming the person who is called as Chandragupta Maurya, right? And also Dhananandavum, he is quite aggressive ruler, right? So this is the overview for this overall story of Chandragupta Maurya. And now
we are going to discuss on the sources of Mauryan dynasty. இப்போ நம்ம வந்து ஹிஸ்ட்ரியில் எது படித்தாலும் சரி, ஒரு டைனாஸ்டியை பற்றி படிக்கணும் அப்படின்னா, அதாவது ஹிஸ்ட்ரியில் எந்த ஒரு ஈவெண்ட்டை படித்தாலும் சரி, நம்ம எதுலேருந்து படிக்கணுங்கிறதுல நமக்கு தெளிவு வேணும், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஹரப்பன் சிவிலைசேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அங்கே நமக்கு கிடைச்சிருக்கிற திங்ஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸ் தான் நமக்கு ஜாஸ்தியாக இருக்குது. ஹரப்பன் சிவிலைசேஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு லிட்ரரி சோர்ஸ் வந்து நமக்கு அவ்வளோவா தெரியாது. பிகாஸ் we are yet to decipher the script of IVC, that is Indus Valley Civilization. பட் ஹியர் மௌரியன் டைனாசிட்டியில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2 விதமான சோர்ஸஸ் வந்து இருக்குது. ஒன் இஸ் ஆர்கியாலஜிக்கல், நெக்ஸ்ட் ஒன் இஸ் லிட்ரரி சோர்ஸஸ். ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸஸ்ங்கிறது வந்து நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது தான் வந்து, அதுலேருந்து நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணுறது தான் வந்து என்னது அப்படின்னா ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸஸ். ஃபஸ்ட்டு வந்து காயின்ஸ், ரைட்? அவங்க யூஸ் பண்ணிருக்கக்கூடிய நாணயங்கள், தட் இஸ் நியூமிஸ்மேட்டிக்ஸ், ரைட்? அண்ட் மோனுமெண்ட்ஸ், இவங்களால் உருவாக்கப்பட்ட பில்டிங்ஸு, ஸ்தூபாஸு, விகாராஸ், இதெல்லாம் தான் வந்து நெக்ஸ்ட் திங். அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து ஆர்டிஃபேக்ட்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், ரைட்? ஸோ மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது. அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் எடிக்ஸ், ரைட்? ஸோ இன்ஸ்கிரிப்ஷன்கிறது வந்து கல்வெட்டுகள், அண்ட் எடிக்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கிங் இருக்காங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், அவங்க மக்களுக்கு ஏதாவது ஆர்டர் பாஸ் பண்ணணும், இல்லை மக்களுக்கு ஏதாவது கன்வே பண்ணணும் அப்படின்னா அவங்க கொடுக்குறது ஆணைகள்னு சொல்லுவாங்க எடிக்ஸ்ங்கிறது. இன்ஸ்கிரிப்ஷன்ங்கிறது வந்து ஒரு ஹார்ட் சர்ஃபேஸில் எழுதுறது தான் வந்து இன்ஸ்கிரிப்ஷன். ஜென்ரலி கல்வெட்டுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுதான். நெக்ஸ்ட் இஸ் அதர்ஸ் கீழே என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஸ்கல்ஸு, பீப்புள்ஸ் யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸு, ஹியூமன் ரிமைன்ஸு, இதெல்லாமே வந்து we can cite under this others category, right? So these are the archaeological sources of Mauryan dynasty. Next, literary sources எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா there are many type. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன் ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா 2 விதமாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரிலீஜியஸ், செகண்ட் ஒன் இஸ் செக்யூலர், ரைட்? செக்யூலர், ரிலீஜியஸ்ங்கிறது வந்து மதம் சார்ந்து இருக்கக்கூடிய லிட்ரேச்சர்ஸ். செக்யூலருங்கிறது வந்து இப்போ ஒருத்தவங்க வந்து ட்ராவல் பண்ணுறாங்க, லைக் ஒரு ஃபாரின் ட்ராவலர் வந்து அந்த டைம் பீரியடில் இங்கே வந்துட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்க எழுதியிருப்பாங்க இல்லையா, அவங்க பார்த்தது, அவங்க பழகினது, அவங்களுக்கு எதெல்லாம் விசித்திரமாக இருந்ததோ அது எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they will be writing in their memories, ரைட்? ஸோ ட்ராவலர்ஸ் மெமரிஸ். அதுக்கப்புறம் வந்து அந்த டைம் பீரியடில், கண்டெம்பரரி பீரியடில் வேறு ரீஜியனில் இருந்திருக்கக்கூடிய லிட்ரேச்சர்ஸ், அதுவுமே நம்ம செக்யூலர் கீழே தான் கொண்டு வரோம். அண்ட் ஆல்சோ லைக் ட்ராமாஸ், பிளேஸு, போயம்ஸு, இது எல்லாமே வந்து நம்ம செக்யூலர் லிட்டரரி சோர்ஸஸ் கீழே நம்ம கொண்டு வரோம், ரைட்? நவ் லெட்ஸ் டிஸ்கஸ் ரிலீஜியஸ் சோர்ஸஸ். ரிலீஜியஸ் சோர்ஸஸில் 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து புத்த ஸ்கிரிப்சர், இன்னொன்று வந்து ஜெயின் ஸ்கிரிப்சர்ஸ், ரைட்? ஸோ புத்த ஸ்கிரிப்சருக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா திபவம்சா அண்ட் மகாவம்சா, ரைட்? ஸோ மொத்தம் 2 ஸ்கிரிப்சர் இருக்குது, which is the source for Mauryan dynasty, that is religious literary source for Mauryan dynasty, that is Dipavamsa and Mahavamsa, right? ஓகே, நெக்ஸ்ட் we are going to focus on secular. செக்யூலரில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ட்ராவலர்ஸ் மெமரிஸ். இந்த சந்திரகுப்த மௌரிய டைம் பீரியடில் ஒருத்தர் வருவார், whose name is மெகஸ்தனீஸ், ரைட்? ஸோ மெகஸ்தனீஸ் ஒரு புக் எழுதுறாரு, அது அவருடைய மெமரிஸ் எல்லாம் சேர்த்து அவர் ட்ராவல் பண்ணியிருக்காரு இல்லையா, அதை வச்சு அவர் எழுதின புக் தான் வந்து இண்டிகா, ரைட்? ஸோ இண்டிகா, இட் இஸ் ரிட்டன் பை மெகஸ்தனீஸ். இட் இஸ் அ ட்ராவலர்ஸ் memories. And next is treatises, that is சங்கம் லிட்ரேச்சர். தமிழ் சங்க இலக்கியங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து இதில் இருந்து நமக்கு வந்து மௌரியன் டைனாசிட்டி பற்றி சில டீடைல்ஸ் வந்து இருக்குது. வில் பி டிஸ்கஸிங் என்ன வந்து நம்ம சங்கம் லிட்ரேச்சர்லேருந்து நமக்கு மௌரியன்ஸ் பற்றி தெரிய வருது நம்ம பார்ப்போம் இன்றைக்கான கிளாஸில். நெக்ஸ்ட் வந்து பிளேஸ், ட்ராமாஸ் அண்ட் போயம்ஸ், நாடகம், அதுக்கப்புறம் வந்து பாடல்கள், இதுக்கு கீழெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கௌதல்யா இருக்காரு இல்லையா. கௌதல்யாங்கிறது யார் அப்படின்னா சாணக்கியா தான் கௌதல்யா, ரைட்? ஸோ கௌதல்யாஸ் அர்த்தசாஸ்திராங்கிற புக்கை பற்றி இன்னைக்கான கிளாஸில் we are going to discuss. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கல்ஹனா, இவருடைய ராஜதரங்கி, ரைட்? ஸோ தட் இஸ் கிங் ஆஃப் ரிவர்ஸ்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஃப்ரம் காஷ்மீர். ஸோ ஸ்ரீநகரும் உங்களுக்கு கீழே இருந்தது அப்படிங்கிறத வந்து பேசுகிறது தான் இந்த புக்கு, ரைட்? நெக்ஸ்ட் இஸ் விஷாகதத்தாங்கிறது ஆத்தர். அவர் எழுதின புக் வந்து தட் இஸ் முத்ர ராட்சசா, ரைட்? ஸோ இதில் தான் வந்து எப்படி சந்திரகுப்த மௌரியர் வந்து எம்பையர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாருங்கிறத பற்றி அங்கே கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் இஸ் காளிதாசாங்கிறது ஆத்தர். இவர் எழுதின புக் வந்து மாலவிக்க மித்ரம், ரைட்? ஸோ மாலவிக்க மித்ரம், ரைட்? So these are the plays, poems and dramas, right? I think it's clear for everyone. Sources of Mauryan dynasty. Today we are going to discuss like everything. Archaeological sources எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா first of all inscription, right? So inscriptionல மொத்தம் first we need to understand inscriptionங்கிற அந்த கல்வெட்டுகள் இருக்குல்லப்பா, அது வந்து எந்த லாங்குவேஜஸில் எழுதியிருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி என்ன ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி எழுதியிருக்காங்கன்னு நமக்கு தெரியணும், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் let me tell the difference between language and script, right? இப்போ நம்ம வந்து தமிழ் பேசுகிறோம், ஆனால் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட டெக்ஸ்ட் பண்ணும்போது தமிழே வந்து நம்ம இங்கிலீஷில் டெக்ஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, இங்கிலீஷ் லாங்குவேஜில் we are typing தமிழ், ரைட்? ஸோ திஸ் இஸ் ஹவ்
லாங்குவேஜஸ் வந்து மொத்தம் 5 லாங்குவேஜஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஸ்கிரிப்ட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 ஸ்கிரிப்ட் வந்து இவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க டியூரிங் திஸ் மௌரியன் டைனாசிட்டி. என்னென்ன லாங்குவேஜஸ் அப்படின்னா பாலி, பிராகிருத், சான்ஸ்கிரிட், கிரீக், அராமிக். ரைட். ஸோ தீஸ் ஆர் த 5 லாங்குவேஜஸ் யூஸ்டு பை மௌரியன் டைனஸ்டி பீப்புள். அதாவது ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸில் 5 லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வி ஆர் ரிப்பீட்டிங் இட் அகெயின். பாலி, பிராகிருத்ங்கிறது வந்து காமனஸ் யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் இது ரெண்டும். நெக்ஸ்ட் சான்ஸ்கிரிட், கிரீக் அண்ட் அராமிக். ரைட். நவ் இவங்க யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மகதி அண்ட் நெக்ஸ்ட் இஸ் பிராமி ஸ்கிரிப்ட், மகதி ஸ்கிரிப்ட், அதுக்கப்புறம் கரோஷ்டி ஸ்கிரிப்ட். ரைட். ஸோ இந்த 3 ஸ்கிரிப்ட் வச்சு 5 லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இன் திஸ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். ரைட். ஓகே. இப்போ இன்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மௌரியன் டைனாசிட்டி கீழே 2 ரொம்ப முக்கியமான இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து ஜுனகர் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன். ஸோ யூ நீட் டு ரிமெம்பர் தீஸ் வேர்ட்ஸ். ரைட். ஸோ ஜுனகர் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன், இன்னொன்று வந்து ருமினிடே பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன். ரைட். ஸோ இதுக்கு கீழே ஒவ்வொரு இன்ஸ்கிரிப்ஷன்லையும் எதை பற்றி பேசியிருக்காங்கன்னு நமக்கு தெரியணும். ரைட். ஸோ ஜுனகர் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷனில் they were speaking about சுதர்ஷன் லேக். ரைட். ஸோ சுதர்ஷன் லேக் வந்து it was constructed by Mauryas. Right. So in the Junagadh rock inscription or Junagadh pillar inscription or Grinner inscription, இது வந்து யாரால இந்த இன்ஸ்கிரிப்ஷன் வந்து நிறுவப்பட்டது அப்படின்னா பை a Saha ruler. அவர் பேர் வந்து ருத்ரதாமன் I. ரைட். ஸோ ருத்ரதாமன் I என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜுனகரில் ஒரு பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து பிளேஸ் பண்ணுறாரு. ரைட். அதில் எதை பற்றி எழுதியிருக்காங்க அப்படின்னா சுதர்ஷன் லேக்னு ஒன்று இருக்குது. இது வந்து யாரால கட்டப்பட்டது, யாரால உருவாக்கப்பட்டது அப்படின்னா மௌரியன்ஸ் உருவாக்கின ஒரு இன்ஸ்கிரிப்ஷன், ஒரு லேக்கை பற்றி இந்த இன்ஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரைட். ஸோ இட் இஸ் அ டேம் ஆக்சுவலி. இது எதுக்காக அப்படின்னா ஃப்ளட் வந்து கண்ட்ரோல் பண்ணணுங்கிறதுக்காக கட்டப்பட்ட ஒன் ஆஃப் த லேக் தான் வந்து சுதர்ஷன் லேக். ரைட். ஐ திங்க் இட்ஸ் கிளியர் ஃபார் எவ்ரி ஒன். நெக்ஸ்ட் வி ஷல் ஃபோக்கஸ் ஆன் ருமினிடே பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன். ரைட். ஸோ இதில் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா அசோகா வந்து புத்தரோட பர்த் பிளேஸ் ஆன, அதாவது புத்தா பிறந்த இடமான லும்பினி இருக்கு இல்லையா, ஸோ லும்பினி ஆர் லம்பினி. ரைட். ஸோ அந்த இடத்துல இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவர் போய் விசிட் பண்ணுறாரு. இதை பற்றி பேசுகிறது தான் வந்து இந்த ருமினிடே பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன். ரைட். ஸோ இதுதான் வந்து நமக்கு கிடைச்சிருக்கிறதுலே ஃபர்ஸ்ட் ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ். எதுக்கு அப்படின்னா புத்தர் இங்கே தான் பிறந்தாரு அப்படிங்கிறதுக்கான, புத்தரோட பிறப்பிடம் லும்பினி அப்படிங்கிறதுக்கான டைரக்டான ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் வந்து நமக்கு இந்த ருமினிடே பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் தான். ரைட். I need to remember these 2 facts and it is often asked in near prelims. Right. So ஜுனகர் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து யாரால நிறுவப்பட்டது அப்படின்னா ருத்ரதாமன் I. He is a Saha ruler. ரைட். ஸோ சாஹா டைனாசிட்டியை சேர்ந்தவர். இதில் எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா சுதர்ஷன் லேக் வந்து மௌரியாஸால் கட்டப்பட்டது அப்படிங்கிறத பற்றி பேசியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இஸ் ருமினிடே பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன். இதில் அசோகா வந்து புத்தரோட பர்த் பிளேஸ் ஆன லும்பினிக்கு போயிருக்காரு. அண்ட் ஆல்சோ லும்பினி இஸ் எக்ஸம்ப்டட் ஃப்ரம் த டேக்ஸ். ரைட். ஸோ வரியிலிருந்து the people of Lumbini need not to pay any tax to the government. Right. ஸோ இதுதான் வந்து ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸில் நம்ம பார்க்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அண்ட் now we are going to focus on next thing is that edict. Right. So edictங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு அஃபிஷியல் ஆர்டர். ரைட். இப்போ ஒரு கிங் இருக்காங்க இல்லை அப்படின்னா a person who has some authority. ரைட். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அஃபிஷியல் ஆர்டரை வந்து மக்களுக்கு வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஏதாவது அவங்க கிட்ட கன்வே பண்ணுறதுக்காக பாஸ் பண்ணுறது தான் வந்து எடிக்ட்னு சொல்லி சொல்கிறோம். தமிழில் இதுக்கான பேர் வந்து ஆணைகள்னு சொல்லி சொல்கிறோம். ரைட். அண்ட் இப்போ வந்து எடிக்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்டான கிங் யார் அப்படின்னா அசோகா. ரைட். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் தி எடிக்ஸ் இஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் த டீடைல்ஸ் ஆஃப் தம்மா. ரைட். ஸோ தம்மாங்கிறது என்ன அப்படின்னா தர்மான்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதுக்கான பிராகிருத் லாங்குவேஜ், அதாவது காமனஸ் லாங்குவேஜில் தம்மான்னு சொல்லி அசோகா சொல்வார். அண்ட் ஆல்சோ பீப்புளுக்கு சொல்ல வேண்டியதும் சரி, இவங்களுடைய அஃபீஷியல்ஸ்க்கு சொல்ல வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷனுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த எடிக்ஸில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ரைட். அண்ட் ஆல்சோ எடிக்ட்டுக்குமே வந்து தெர் இஸ் சம் ஸ்பெசிஃபிக் எடிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 13th ராக் எடிக்ட் இருக்கு இல்லையா, அதில் எதை பற்றி பேசுனாங்க அப்படின்னா கலிங்க போர் பற்றி பேசியிருப்பாங்க. ரைட். அசோகா வந்து கலிங்காவோட போர் தொடுத்திருப்பாரு. அங்கே நிறைய பிளட்ஷெட் ஏற்படுறதை பார்த்து மனம் மாறி இதுக்கப்புறம் போரே வேண்டான்னு சொல்லியிருப்பாரு. ரைட். திஸ் இஸ் கலிங்காவோட ஆன போர் பற்றி பேசுகிறது தான் வந்து 13th ராக் எடிக்ட். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் த பில்லர் எடிக்ட் 7. ரைட். இதில் எதை பற்றி நமக்கு தெரிய வருது அப்படின்னா லைக் இவருடைய எஃபர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அசோகா வந்து தம்மாவை அவருடைய கிங்டம்குள்ளே எவ்வளோ தூரம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இப்படி எவ்வளோ எஃபர்ட் போட்டாரோ அதை பற்றி பேசுகிறது தான் வந்து பில்லர் எடிக்ட் 7. ரைட். நவ் இப்போ நிறைய எடிக்ஸில் வந்து அசோகாவுடைய பேர் எப்படி இருக்குது அப்படின்னா தேவநாம்பியா. ரைட். ஸோ தேவநாம்பியா. நெக்ஸ்ட் ஒன் வந்து பியதாசி. ரைட். ஸோ இது ரெண்டுமே வந்து அசோகாவுடைய நேம் தான். ரைட். அண்ட்
மஸ்கி எடிக்ட், அந்த எடிக்டில் மட்டும்தான் இவருடைய நேம் வந்து அசோகான்னு மென்ஷன் பண்ணியிருக்கு, ரைட். ஸோ அசோகான்னு மென்ஷன் பண்ணது இந்த இடத்துல. இவர் மற்ற எடிக்ஸில் வந்து மேக்ஸிமம் ஆஃப் தி எடிக்ஸில் வந்து அசோகோடைய நேம் வந்து இட் இஸ் மென்ஷன்ட் அஸ் தேவனாம்பியா அண்ட் பியதாசி, ரைட். அண்ட் இந்த சைட் இருக்கு இல்லையா, மஸ்கி எடிக்ட் இருக்கக்கூடிய சைட் எங்கே இருக்குது அப்படின்னா கர்நாடகாவில் ரைச்சூர் டிஸ்ட்ரிக்டில் துங்கபத்ரா ரிவர் பக்கத்தில் இருக்குது, ரைட். ஸோ தீஸ் ஆர் த டீடைல்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எடிக்ட். Now we are going to focus on literary sources, right? ஸோ மொத்தம் 8 லிட்டரரி சோர்ஸஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 5 இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க, லைக் இந்த லிட்ரேச்சர்லாம் எழுதின ஆளுங்க, ரைட். ஸோ தட் இஸ் லிட்டரரி ஜீனியஸ், மொத்தம் 5 பேர். We are going to focus on literary sources. There are 8 points here, right? You can take down notes, right? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து கௌதல்யாஸ் அர்த்தசாஸ்திரா. இந்த கௌதல்யாவோட பேர் தான் இந்த கௌதல்யாவோட அர்த்தசாஸ்திரம் வந்து சான்ஸ்கிரிட் மொழியில் எழுதியிருப்பாங்க. இந்த புக்கை நம்ம என்னவா பார்க்கலாம் அப்படின்னா 3 பார்ட்டாக நம்ம வந்து பிரிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து இட் வில் பி டீலிங் வித் கிங், அதுக்கப்புறம் அவருடைய கவுன்சில், ரைட். ஸோ அரசர், அவரை சுற்றி இருக்கக்கூடிய கவுன்சில் மெம்பர்ஸ், அவரை பற்றி டீல் பண்ணுறது தான் வந்து ஃபஸ்ட்டு திங், அர்த்தசாஸ்திராவுடைய ஃபஸ்ட்டு பார்ட்டு. செகண்ட் பார்ட்டில் வந்து சிவில் லா அண்ட் கிரிமினல் லா இதை பற்றி பேசியிருப்பாங்க. தேர்டில் வந்து டிப்ளமசி, வார் இதை பற்றி பேசணும். எக்ஸ்டர்னல் ரிலேஷன்ஸ் கூட பேசுகிறது தான் வந்து டிப்ளமசி அண்ட் வார், ரைட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கிங்கையும் சார்ந்தது, தட் இஸ் கிங் அண்ட் ஹிஸ் கவுன்சில். நெக்ஸ்ட் வந்து கிங் அண்ட் அதாவது பீப்புளோட, தட் இஸ் சிவில் அண்ட் கிரிமினல் லா. தேர்ட் ஒன் இஸ் டிப்ளமசி அண்ட் வார், ரைட். We have completed the first literary source. செகண்ட் சோர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சங்கம் லிட்ரேச்சர். சங்கம் லிட்ரேச்சர்லேருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, we know that, right, சங்கம் லிட்ரேச்சர் இஸ் லிட்டர் இன் தமிழ் லாங்குவேஜ். அண்ட் மௌரியர்கள் வந்து சவுத்துக்கும் வந்திருக்காங்க போர் தொடுத்து. மௌரியன் இன்வேஷன் வந்து ஃபார் சவுத் வரைக்கும் இருந்ததுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறது தான் சங்கம் தமிழ் லிட்ரேச்சர், ரைட். நெக்ஸ்ட் இஸ் கால்ஹனாஸ் ராஜதரங்கி. அண்ட் இது வந்து சான்ஸ்கிரிட் லாங்குவேஜில் எழுதுனது. ஸோ அசோகாக்கு கீழே ஸ்ரீநகர் சிட்டியும் இருந்ததை மென்ஷன் பண்ணுறது தான் இந்த கால்ஹனாவுடைய ஒர்க், ரைட். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் விஷாகதத்தாவுடைய முத்ர ராட்சசா. இதுவுமே சான்ஸ்கிரிட் லாங்குவேஜில் எழுதுனது. குப்தர்கள் காலகட்டத்தில் எழுதப்பட்ட புக் தான் வந்து இந்த முத்ர ராட்சசா. இதில் எப்படி இந்த சந்திரகுப்த மௌரியர் வந்து நந்தா டைனாசிட்டி பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்களை வந்து ஓவர் த்ரோ பண்ணார் வித் த ஹெல்ப் ஆஃப் கௌதில்யாங்கிறத பற்றி பேசுகிறது தான் முத்ர ராட்சசா, ரைட். அண்ட் ஆல்சோ இந்த புக்கில் வந்து மௌரியர்களுக்கு கீழே சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன் எப்படி இருந்ததுங்கிறத பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த புக்கில், ரைட், இந்த முத்ர ராட்சசா. நெக்ஸ்ட் இஸ் தீபவம்சா அண்ட் மகாவம்சா, ரைட். ஸோ இது வந்து எதில் எழுதியிருக்காங்க அப்படின்னா பாலி லாங்குவேஜ் எழுதியிருக்காங்க. இது வந்து எந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடியது அப்படின்னா இட் இஸ் அ புத்திஸ்ட் டெக்ஸ்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா, ரைட். ஸோ இதில் எதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அசோகா வந்து அவருடைய மகன் அதுக்கப்புறம் மகள் அவங்க 2 பேரையும் ஸ்ரீலங்காவுக்கு வந்து அனுப்பியிருப்பாரு. அங்கே போய் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு போதி மரத்தை வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க, ரைட். ஸோ இதை பற்றி பேசுகிறது தான் வந்து திப்பவம்சா அண்ட் மகாவம்சா. நெக்ஸ்ட் இஸ் மெகஸ்தனீஸ் இண்டிகா, ரைட். ஸோ இவர் வந்து கிரீக் அம்பாசிடர். சந்திரகுப்த மௌரியரோட கோர்ட்டில் தான் இவரும் இருந்தார், ரைட். ஸோ அதனால மௌரியன் அட்மினிஸ்ட்ரேஷன், அவங்க சோஷியல் லைஃப், எக்கனாமிக் லைஃப் எப்படி இருந்ததுன்னு நமக்கு இந்த புக்கில் இருந்து தெரிய வரும், ரைட். நெக்ஸ்ட் இஸ் ஜெயின் ஸ்கிரிப்சர். ஸோ இதில் வந்து சந்திரகுப்தருடைய மரணத்தை பற்றி பேசியிருப்பாங்க, அவர் எப்படி இறந்திருப்பாருங்கிறது நமக்கு இங்கேருந்து தெரிய வருது. நெக்ஸ்ட் இஸ் மாலவிக்க அக்னிமித்ரம். இது வந்து காளிதாசா எழுதினது. ஸோ மௌரியன் ரூலுடைய இறுதி காலகட்டத்தில் டிக்ளைன் ஸ்டேஜில் வந்து எப்படி இருந்ததுங்கிறத பற்றி நமக்கு இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம், ரைட். ஸோ தீஸ் ஆர் தி 8 லிட்டரரி சோர்சஸ். த ஃபர்ஸ்ட் இஸ் கௌதல்யாஸ் அர்த்தசாஸ்திரா, சங்கம் தமிழ் லிட்ரேச்சர், கால்ஹனாஸ் ராஜதரங்கி, அண்ட் நெக்ஸ்ட் இஸ் விஷாகதத்தா முத்ர ராட்சசா, அதுக்கப்புறம் திபவம்சா மகாவம்சா. இது வந்து புத்திஸ்ட் டெக்ஸ்ட். அதுக்கப்புறம் வந்து மெகஸ்தனீஸ் இண்டிகா, ஜெயின் ஸ்கிரிப்சர்ஸ், அதுக்கப்புறம் மாலவிக அக்னிமித்ரம். இட் இஸ் ரிட்டன் பை காளிதாசா, ரைட். நவ் லிட்டரரி ஜீனியஸ் மொத்தம் 5 பேர் சொன்னோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் வந்து கௌதல்யாக்கு இன்னொரு பேர் வந்து சாணக்கியா, இன்னொரு பேர் வந்து விஷ்ணுகுப்தா, ரைட். ஸோ இவர் வந்து சந்திரகுப்த மௌரியருடைய பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்காரு. ஹி இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் இந்தியன் மெக்கியாவலி, ரைட். அண்ட் இவருடைய புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது அர்த்தசாஸ்திரத்தில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா எப்படி ஒரு குட் கவர்மெண்ட் வந்து இருக்கணும், குட் கவர்னன்ஸ் பற்றி இவங்க வந்து பேசியிருப்பாங்க. ஒரு ஆர்கனைஸ்டு கவர்மெண்ட் எப்படி இருக்கணும்னு பற்றி இவர் பேசியிருப்பார். நெக்ஸ்ட் இஸ் மெகஸ்தனீஸ் யார் அப்படின்னா கிரீக்கில் செலுகஸ் நிகேட்டர் இருக்கார் இல்லையா, அவருடைய அம்பாசிடர் தான் வந்து மெகஸ்தனீஸ். இவர் வந்து சந்திரகுப்த மௌரியரோட கோர்ட்டில் வந்து இருந்திருப்பார், ரைட். இவர் வந்து அந்த கேபிட்டல் சிட்டி, ஜென்ரலி வந்து கோர்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா கேபிட்டல் சிட்டியில் இருக்கும். ஸோ கேபிட்டல் சிட்டி பற்றி மட்டும் இவர் எழுதியிருக்க மாட்டார். ஹி வாஸ் ரிட்டன் அபவுட் எவ்ரிதிங். மௌரியன் எம்பையர் பற்றி ஃபுல்லாக ஒரு சொசைட்டியாக அவங்களுடைய ஒரு கம்ப்ளீட் பிக்சர் வந்து நமக்கு கிடைக்கும் இவருடைய இண்டிகாங்கிற புக்கில். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் கால்ஹனா. இவர் வந்து ஒரு
அண்ட் இவர் தான் வந்து இந்த ரிவர் ஆஃப் கிங்ஸுங்கிற புக் வந்து எழுதியிருப்பார். இதில் வந்து ஹிஸ்ட்ரி காஷ்மீரை பற்றி இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இஸ் காளிதாசா, ரைட்? ஸோ காளிதாசாங்கிறது வந்து ஹி இஸ் த கிரேட்டஸ்ட் போயட் அண்ட் ட்ரமட்டிஸ்ட் இன் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா, ரைட்? குப்தா என் பேரில் அவங்களுடைய கோர்ட்டில் 9 ஜுவல்ஸ் இருந்திருப்பாங்க. அதில் ஒன் ஆஃப் த பர்சன் இஸ் காளிதாசா, ரைட்? நெக்ஸ்ட் இஸ் விஷாகதத்தா. இவரும் ஒரு சான்ஸ்கிரிட் போயிட்டு தான் அண்ட் ஆல்சோ ஹி பிலாங்ஸ் டு குப்தா பீரியட். இவருடைய 2 இம்பார்ட்டன்ட் பிளேஸ் வந்து முத்ரராட்சசா, இன்னொன்று வந்து தேவி சந்திர குப்தா, ரைட்? ஸோ தீஸ் ஆர் த டீடைல்ஸ் வி நீட் டு சி இன் டுடேஸ் கிளாஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா மௌரியன் டைனாசிட்டி பார்த்துருக்கோம். மௌரியன் டைனாசிட்டியோட சோர்சஸ் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னும் நம்ம அவங்களுடைய கிங்ஸ் பற்றி பார்க்க வேண்டியது இருக்குது. எப்படி எம்பையர் கன்சாலிடேட் ஆச்சு, டெரிட்டோரியல் எக்ஸ்டென்ட் எப்படி இருந்தது, இதை பற்றி ஃபுல்லுமே வந்து நம்ம அப்கமிங் கிளாஸஸில் டிஸ்கஸ் பண்ணலாம், ரைட்? And if you're having any doubts, you can leave comments, right? So in the comment section, உங்களுக்கு என்ன doubts இருந்தாலும் நீங்கள் வந்து you can type there and it will be answered to you, right? Thank you.